எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்ற இந்த திமுக ஆட்சியில பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களோட விலைவாசியும் உயர்த்தி சாமானிய மக்களோட வயிறு தான் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். 5 ஆண்டு கால திமுக ஆட்சி எங்களோடது விடியல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா எல்லா விலையுமே உயர்த்தி தமிழகத்தை இருண்டு போன ஒரு சூழலா மாத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இது விடியல் ஆட்சி அப்படின்றது இல்லை, இது கொள்ளை மாடல் அரசு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல மின்சார கட்டணத்தை 2021 பார்த்தீங்கன்னா 1280 ரூபா கட்டின குடும்பம் இன்னைக்கு அதாவது 2026 பார்த்தீங்கன்னா 4770 ரூபா கட்டுற வரைக்கும் ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மாதம் கரண்ட் பில் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்தாங்களா? இல்லை. ரெண்டாவது, பால் பொருட்களோட விலைன்னு பார்க்கும்போது 1 லிட்டருக்கு பாலோட விலை 60 ரூபா. அது மட்டும் இல்லாமல் நெய்யோட விலை பார்த்தீங்கன்னா 650 ரூபா. இப்படி குழந்தைங்களுக்கு கூட பால் வாங்குறதுக்கு யோசிக்கிற அளவுக்கு மாறி இருக்கு இந்த சூழல். இவங்க ஏத்துன இந்த விலைவாசி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டீசல் பெட்ரோல் விலையெல்லாம் குறைப்போம் அப்படின்னு திமுக ஆட்சியில் சொன்னாங்களா? அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? இதுதான் திமுக அரசு. ஆனால் ஒரு சைடு பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா டீசல் விலையாகட்டும் பெட்ரோல் விலையாகட்டும் போர் பதற்றத்தினால ஏற்பட்ட இந்த தட்டுப்பாடாகட்டும் இந்த விலை மாற்றத்தையாகட்டும் பக்காவா குறைச்சி இந்த மக்களை இந்த பிரச்சனையிலேருந்து அழக வெளியில கொண்டு வந்திருக்காரு நம்ம மோடிஜி அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். வீடு கட்டலாம் அப்படின்ற ஒரு கனவோட ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு லட்சியத்தோட ஒரு ஆசை எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அப்படி இருக்கும் போது சரி வீடு கட்டலாம்னு நினைச்சு வரும்போது எம்சாண்டோட விலை யூனிட்டுக்கு 2500 ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 150% வரைக்கும் உயர்த்தியிருக்காங்க வரியை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் வசதி இல்லை, ரோடு சரியில்லை, திமுக ஆட்சியில் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எல்லாமே இவங்க விளம்பரத்துக்காக மட்டும்தான் பண்ணுறாங்களே தவிர நடைமுறையில் இவங்க எதுவுமே செய்யலைன்றது தான் சொல்லணும். 2021 பார்த்தீங்கன்னா நடுத்தர குடும்பத்தோட மளிகை பொருட்கள் செலவு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய். ஆனால் இப்போ 2026 பார்த்தீங்கன்னா நடுத்தர குடும்பத்தோட மளிகை பொருட்கள் செலவே 5000 ரூபாய்க்கு எட்டியிருக்குன்னே சொல்லணும். அத்தியாவசிய பொருட்களோட விலை ஏறி இருக்கே தவிர நம்ம வருமானம் இன்னும் அப்படியே தான் இருக்குன்னு சொல்லணும். ஸோ வீடு கட்டலான்னு பார்த்தா அதுல ஒரு வரியை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மின்சார கட்டணம் அதுல 275%. இப்படி எல்லாத்துலயும் வரி மேல வரி போட்டு குடிநீர் வரி, கழிவுநீர் வரி, வீட்டுக்கு வரி, எதுல எடுத்தாலும் இவங்களுக்கு ஃபுல்லா டேக்ஸ் போட்டு பாதி பணம் பார்த்தீங்கன்னா இந்த வரி பார்த்தீங்கன்னா பாதி கமிஷன்லையும் பாதி ஊழல்லையும் போதுன்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த திமுக ஆட்சியில இவங்க அதாவது அடுத்த வருஷம் இந்த வர தேர்தலை பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி கண்டிப்பா தேர்தலை சந்திக்க போகுது. ஸோ மக்களுக்காக எதுவுமே செய்யாதவங்க வெறும் விளம்பரத்துக்காக மட்டும்தான், அதாவது டிவியில பார்த்தீங்கன்னா அவங்க ஆட் மட்டும்தான் இப்போ எல்லாத்துலேயுமே வருது. ஸோ அதெல்லாம் அவங்க செஞ்சாங்களா அப்படின்றதோட செய்யறதுக்கு முன்னாடி அவங்கள எந்த அளவுக்கு விளம்பரப்படுத்திக்கிறாங்க, மக்களை கவரும் வகையில விளம்பரத்தை பண்ணுறாங்க. ஆனா நடைமுறையில அது எதுவுமே சாத்தியம் இல்லைன்றது மக்கள் பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த 2026 என்ன நடக்க போகுது அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாம 12 கோடி லட்சம் வருமானம் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்த நிலையில 9% கூட எதுவுமே வரல. அந்த அளவுக்கு நாங்க ஜெர்மனிக்கு போறோம், வருவாய் மீட்டுட்டு வரோம், அப்படி இப்படின்னு எவ்வளவு கதைகளை பேசுறாங்களே தவிர இவங்க எதுவுமே நடைமுறையில கொண்டு வரல. எல்லாமே ஒரு ஏமாத்துறதுக்கான விளம்பரத்துக்கான ஒரு கொள்ளை அடைக்கிற மாடல் தான் திமுக மாடல் அப்படின்னே சொல்லலாம்.